Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது அரியலூர்ல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. அரியலூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நடந்த சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்துல நாங்களே இன்வால்வ் ஆகிருக்கிறோம். அதாவது நான், என்னுடைய அப்பா, எங்க அப்பாவுடைய சிஷியன் சிங்காரம் அப்படிங்கிறவரு, நாங்க ஒரு 3 பேர் போய் தான் இந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு ஒரு தீர்வை கண்டு கொடுத்தோம். அந்த மாதிரியான ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூரை சேர்ந்தவர் தாங்க காளியப்பன் அப்படிங்கிறவர். அவருக்கு அதாவது கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. 2010 காலகட்டத்தில் நான் பெரிய அளவுலலாம் மாந்திரிகம் படிக்கலை. அதாவது படிச்சுட்டு இருந்தேன், பெரிய அளவில் தொழிலாக நான் அதை வச்சு பண்ணலைங்க. அதாவது என்ன அப்படின்னா, அப்பா கூட போகிறது வர்றது அந்த மாதிரி, அதாவது அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டு இருந்த ஒரு டைமுங்க. அந்த டைமில் தான் இந்த பிரச்சனை வருது. அதாவது எப்படி வருதுங்கிறத நம்ம முழுசாக முதல்ல இருந்து தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளியப்பனுடைய அப்பா, அம்மா, தம்பி, தங்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுடைய ஒரு குடும்பம் ஒரு அழகான குடும்பங்க. ஒரு தென்னந்தோப்புக்குள்ளாடி அழகான ஒரு வீடுங்க. அதாவது கிட்டத்தட்ட இவங்க வீட்டுக்கிட்ட இருந்து, அதாவது வீடு இருக்கக்கூடிய இடம் ஒரு தோப்புக்குள்ளாடி தான் இவங்களுடைய தோப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது பெரிய தோப்புங்க அரியலூர்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல. ஆனா அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ரோடு கண்ணு கட்டக்கூடிய தூரத்திலேயே ரோடு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த இடம் தான் அவங்களுடைய இடமா இருக்குது. நம்மளுடைய காளியப்பன் ஊருக்குள்ளாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு தெரிந்த நண்பர்களுக்கு கூட, அதாவது அந்த டைம்ல அவருக்கு ஒரு 25 வயசு ஆகுதுங்க, இளைஞரா இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட போய் இந்த கான்கிரீட் வேலை, அதன் பிறகு நிறைய வேலைக்கெல்லாம் போவாரு. அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவருடைய தம்பி மெக்கானிக்கலாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய காளியப்பனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க. அவங்க வீட்டோட தாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. 12ஆம் வகுப்பை படிச்சு முடிச்சுக்கிட்டு கல்யாணத்துக்காக ரெடியாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தாங்க அந்த டைம்ல சொல்லப்படுது. அப்போ அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளியப்பனுடைய அப்பா விவசாயி. அதாவது விவசாயின்னு சொன்னா இந்த தோப்பு, துறவு இதெல்லாம் பார்க்கறதுதான் வழக்கம். அப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய காளியப்பன் காலை வேளையில ஒரு காட்சியை அடிக்கடி பார்க்கிறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டில இருந்து கண்ணு கட்டக்கூடிய தூரத்துல, அதாவது கண்ணு கட்டக்கூடிய தூரம் சொன்னா ஒரு 300 அடி தூரம் தாங்க இருக்கும். அதாவது இவங்க தோப்பை தாண்டினால அந்த ரோடு இருக்குது. அந்த ரோட்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல டெய்லி ஒரு ஆளை பாக்குறாருங்க. அந்த ஆளுடைய முகம் அவருக்கு தெள்ள தெளிவா தெரியாது. அவர் என்ன அப்படின்னா, காலையில ஒரு 7 மணி டைம்ல அவர் அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத இவர் பாக்குறது வழக்கம் தாங்க. அதாவது ஒரு 7 மணில இருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் அந்த ஆள் அந்த பஸ் ஸ்டாப்ல நிற்பாரு. திடீர்னு அந்த 8:30 மணிக்கு பிறகு அந்த நபர் அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க மாட்டாரு. இதை டெய்லியுமே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்குறாங்க. அவர் ஒரு வயசான நபர் மாதிரி தான் தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு இவங்களுக்கு தெரியும். அப்படிதான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே நபர் சாயந்தரம் வேலை ஒரு 7 மணிலாம் ஆகும்போது அதே பஸ் ஸ்டாப்ல நிற்பாரு. எப்ப இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அந்த நபர் அந்த பஸ் ஸ்டாப்ல தாங்க நின்றுகிட்டே இருப்பாரு. இதை இவங்க பார்த்துருக்குறாங்க. என்னடா வாட்ச்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, ஒரு லைட் கலர்ல, அதாவது நீல ப்ளூ இருக்கு இல்லையா, நீல கலர்ல லைட் கலர் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. ஒரு கடும் நீளத்துல ஒரு பேண்ட் போட்டிருப்பாருங்க. அப்படி தாங்க அந்த இடத்துல அவர் நிக்கிறதும் பஸ் ஏறி போறதும், அது பஸ்ல ஏறாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இவருக்கு தெரியாது. இப்படி நடந்துகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் அழகா ஓடி போயிட்டு இருக்கு. இந்த 3 மாத காலமும் அவங்க காலையில
நைட்டு நேரத்துல இந்த நபரை அந்த பஸ் ஸ்டாப்ல பாக்குறது வழக்கம் தாங்க. அது இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. சரி ஏதோ நபர்கள் பஸ் ஏற வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இவங்களும் விட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலை வேளையில நம்மளுடைய காளியப்பன் பக்கத்து ஊர்ல தன்னுடைய நண்பருடைய தங்கைக்கு கல்யாணங்க. அந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக காலையிலே கிளம்புறாரு. அப்படி காலையில கிளம்பும்போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 7:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவர் நடந்து போயிட்டே இருக்கிறார். அவங்க வீட்டுல இருந்து நடக்கும்போது எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப் நன்றாகவே தெரியும். அந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி தாங்க இவர் நடந்து போய் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்தாங்க இவர் பஸ் ஏறி போகவும் செய்யணும் இவருடைய நண்பருடைய தங்கை கல்யாணத்துக்கு. அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா, மெல்ல மெல்லமா அவருடைய அந்த மண் பாதையில நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ரோட்டுக்கு பக்கம் ஏறுறதுக்காக அப்படி மெல்ல நடந்து வர்றாரு. அப்படி வர வர என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மெல்லமா ரோட்ல ஏறும்போது இவரை கிராஸ் பண்ணி ஒரு பஸ் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போகுது. ஆனா இவருக்கு அந்த பக்கம் போய் அங்க இருந்து அந்த பக்கம் போகணுங்க. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்ல தான் அந்த வாட்ச்மேன் நின்று இருக்கிறாரு. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மேல ஏறும்போது இவரை கிராஸ் பண்ணி ஒரு பஸ் போகுதுங்க. அது இந்த பக்கம் போகுது. இந்த பஸ் கிராஸ் பண்ணி போகும்போது எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த நபரை காணலைங்க. அப்ப இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஏதாவது பஸ் வந்திருக்கும், ஏறி இருப்பாரு போயிருப்பாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோட்டை 2 பக்கமும் பாக்குறாருங்க. 2 பக்கத்தை பார்க்கும்போது இங்க இருந்து போன பஸ் போயிருக்கு. ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த பஸ்ஸும் போகல. ஏன்னா கண்ணு கட்டக்கூடிய தூரம் வரைக்கும் பஸ் எதுவும் போகல. ஒரு 2-3 பைக்குகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஒருவேளை பைக்ல ஏறி போயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவர் மறுபடியும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாருங்க. அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இவர் தேடுறாரு. அந்த வாட்ச்மேன் நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து அவரு பஸ் ஏறி போறத பாக்குறோம். ஆனா ஆளுடைய முகம் தான் அவருக்கு சரியா தெரியல. கொஞ்சம் வயசான நபர் மாதிரி அந்த தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு தெரியும். ஆனா கிட்ட வந்து பார்க்கும்போது ஆள காணல இல்லையா. அதனால இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஏதாவது வண்டியில ஏறி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய நண்பனுடைய தங்கையுடைய அந்த கல்யாணத்தையும் அட்டன் பண்றாரு. கிட்டத்தட்ட இவர் காலையில போனது சாயந்தரம், அதாவது ஒரு 10-11 மணி ஆயிருதுங்க. அங்க மண்டபத்துல போய் எல்லாமே முடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நைட்டு 11 மணி ஆகுது. அதுல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து அவரு கிளம்பும் போது, அதாவது எங்க இருந்து கிளம்பும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து கிளம்பும் போது 10:10 ஆகுதுங்க மணி. அந்த டைமுக்கு இவர் கிளம்பி அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த தொலைதூர நண்பர்கள்னு சொல்லக்கூடிய ஒரே நண்பர் இவர் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ள இருந்து இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறது. அதனால அந்த ஊரை சேர்ந்த நபர்கள் யாரும் இல்லைங்க. இவர் மட்டும்தாங்க அந்த மாதிரி பஸ் ஏறதுக்காக அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறாரு. அப்படி இவர் பஸ் ஏற வந்து நிக்கும்போது திடீர்னு ஒரு பிண வாடை வீசுதுங்க. அது பயங்கரமா அந்த நாற்றம் வந்து இவரால் தாங்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு பிண வாடை வீசுது. அது ஒரு அழுகி போன உடலுடைய நாற்றம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நாற்றம் வீச ஆரம்பிச்ச உடனே இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த பஸ் ஸ்டாப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று பாக்குறாரு, அங்க போய் நின்று பாக்குறாரு. ஆனாலும் அந்த நாற்றம் இவரை அப்படியே ஒரு மாதிரி இவருக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்குங்க. என்னடா பண்றது இப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துக்கு இந்த 10:10 அப்படிங்கிற கடைசி பஸ்ஸுங்க. அந்த பஸ் அந்த ரூட்ல வருது. உடனே அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி உட்கார்ந்துடுறாரு. ஏறி உட்கார்ந்தவருக்கு இந்த வாந்தி மாதிரி வந்துகிட்டே இருந்தது இல்லையா, கொஞ்சம் அமையுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வண்டியில சென்று பகுதியான சீட் இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில போய் உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்துக்கிட்டு டிக்கெட்டும் எடுத்துடுறாருங்க. டிக்கெட் எடுத்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பின்னால இருந்து பயங்கரமா மறுபடியும் அதே அழுகி போன ஒரு பிணத்துடைய வாடைன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு வாடை அடிக்குது. இவரால் முடியல, அந்த இடத்துல இருக்க முடியல. ஆல்ரெடி அப்பதான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு இருக்கவே முடியல. மறுபடியும் வாந்தி வர மாதிரி இருக்குது. உடனே கண்டக்டர் கிட்ட இவரு சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்டக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, சீட்டு, அதாவது வண்டியுடைய பேக் சீட்ல இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் பக்கம் போய் உட்கார்ந்துக்குங்க. வண்டியை எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. அதனால உங்களுக்கு வாந்தி வந்ததுன்னா அந்த கிளாஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு சட்டர் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வழியா நீங்க வாந்தி எடுங்க, அது வெளியே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருடைய உடம்புலையும் அது படாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அவர் அந்த பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. இவரு வாந்தி எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த கண்டக்டர் கேட்கிறாரு, என்னப்பாச்சு, ஏன் உடம்புக்கு ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு அந்த ஸ்மெல் அடிக்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய காளியப்பன் அப்படியே கேட்கிறாருங்க கண்டக்டர் கிட்ட. கண்டக்டரும் இல்லையா, எங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் அடிக்கலையப்பா, உனக்கு என்ன ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அழுகி போன ஒரு ஸ்மெல் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு பக்கத்துல ஒரு 2-3 ஆண்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கத்து சீட்ல எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா எங்களுக்கு லைட்டா அந்த ஸ்மெல் வருது, இந்த வண்டிக்குள்ள ஏதாவது எலி ஏதோ செத்து இருக்கும் போல இருக்குது, எதுக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கண்டக்டர் சும்மா அங்கெல்லாம் குனிஞ்சு எடுத்து பாக்குறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அந்த கண்டக்டரும் சொல்றாருங்க. சொன்ன பிறகு காளியப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. வாந்தி வந்துருது அவருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே அமைதியாகிறாரு. ஆனாலும் அந்த கப்பு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த
வாடை மூக்கில் வந்து அந்த பிண வாடை அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடா இது இந்த மாதிரி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய ஸ்டாப்பும் வந்துருதுங்க. அதாவது அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தானே அவருடைய அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்போ அந்த பஸ் ஸ்டாப்பை வந்த உடனே அவரும் இறங்கிடுறாருங்க. இறங்கின பிறகு வண்டி போயிருது, அதாவது பஸ் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நள்ளிரவு 10:45 மணிக்கு தாங்க அவர் அந்த இடத்துல இறங்குறாரு. இவங்க ஊரை பொறுத்தளவில் அந்த ரோட்ல பெரிய அளவெல்லாம் வண்டி வராதுங்க. அதாவது ஒரு ஊர் ரோடு மாதிரி. அந்த ரோட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு கட்டாகி போகக்கூடிய வழிதாங்க இவங்க வீடு இருக்குது. இவங்க வீடு தான் அந்த ஊர்லயே ஃபர்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் சொல்லி இருக்கிறாருங்க. அப்படி அந்த இடத்துல அவர் இறங்கிட்டாரு. இறங்குனவருக்கு மறுபடியும் அந்த ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அவரால் மறுபடியும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஓடுறாரு, அதாவது வீட்டை பார்த்து ஓடுறாரு. ஓடி போய் வீட்டில் போய் கதவை தட்டுறாருங்க. டப்பு டப்பு டப்புன்னு கதவை தட்டுறாரு. அவங்க அப்பாவும் கதவை திறக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா வந்து எப்பவுமே அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஹாலில் தாங்க படுத்திருப்பாரு. கதவை தட்டின உடனே அப்பாவும் எந்திரிச்சு வெளியே வர்றாருங்க. வெளியே வந்தவர் என்னப்பாச்சு, ஏன்டா இந்த மாதிரி கதவை தட்டுற அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வாந்தி வந்துகிட்டே இருக்குப்பா, என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, சரி நீ உள்ள வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்கள குளிக்க வேற வைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வாந்தி எடுத்து அவரால் முடியலை. குளிக்க வச்சுக்கிட்டு அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு சாப்பிட்றியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. சரிம்மா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்றாரு. ஏன்னா பசி வந்துடுது அவருக்கு, இந்த சாப்பிட்டதெல்லாம் வெளியே போனதுனால. அதன் பிறகு கொஞ்சம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சவர் அவருடைய ரூமுக்கும் போய் படுக்க ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீடுடைய அமைப்பு ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன திண்ணை இருக்குங்க. அதாவது ஏற்றம் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு திண்ணை இருக்குது. அதாவது 2 சைடு திண்ணை, அப்புறம் நடுவில் வாசல் இருக்கும். ஓலை வீடு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து ஓலை வீடு தான், நாங்களும் அங்கே போயிருந்தோம். ஓலை வீடு. அந்த ஓலை வீட்டுக்குள்ளாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஹால் மாதிரி இருக்குங்க. அடுத்தது வந்து இந்த சைடோட ரூமு ஒரு 3 ரூம் வரிசையா இருக்கும். அதன் பிறகு சென்டரில் இன்னொரு ஹால், அந்த டைனிங் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹால் இருக்குது. பின்னால கிச்சன் இருக்குங்க. பாத்ரூம் வசதி எல்லாமே வெளியில தான் போகணும். எப்போ வந்தாலும் வெளியே தாங்க போயாகணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள அவரும் ரூம்ல தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா ஹாலில் படுத்திருக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ரூம்ல அம்மாவும் தங்கையும் படுத்திருக்கிறாங்க. நடுவாப்புல இருக்கக்கூடிய ரூம்ல தம்பி படுத்திருக்கிறாருங்க. இவரும் போய் படுத்துட்டாரு. படுத்து கொஞ்ச நேரத்திலே இவருக்கு மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஸ்மெல் அடிக்குதுங்க. அழுகி போன ஒரு பாடியுடைய ஸ்மெல்லு தாங்க அடிக்குது. என்னடா வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நள்ளிரவு 1:30 மணி இருக்குங்க. இவர் சிருட்டுன்னு எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது பயங்கரமா அந்த நாட்டம் அடிக்குதுங்க. அந்த நாட்டத்தை அவரால் தாங்க முடியாத உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா டோரை திறந்துட்டு ஹாலுக்கு வர்றாருங்க. ஹாலுக்கு வந்தவர் என்ன பண்றாருன்னா அப்பா கிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டாம், அப்பா ஏதாவது திட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் வெளியே தாங்க போகணும். அப்படி வெளியே போறதுக்காக இவர் டோரை ஓபன் பண்றாரு. அவங்க அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி இவரும் வெளியே போயிடுறாருங்க. வெளியே போனவருக்கு பயங்கரமா தலை வலிக்க ஆரம்பிக்குதுங்க. தலையை பிடிச்சிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த வாந்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே தலைவலி வந்துடும். அந்த மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு. வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க. அவங்க அப்பா இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. சரி பையன் ஒண்ணுக்கு இருக்க போயிருக்கிறான், வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் படுத்திருக்கிறாருங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கண்ணு கட்டக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்ல அதே நபர், அதாவது அந்த வாட்ச்மேன் ட்ரெஸ்ல நிக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாருன்னா கையை காட்டி கூப்பிடுறாருங்க. இங்க வா இங்க வா இங்க வான்னு சொல்லி. காளியப்பனும் டக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. இவன் எதுக்கு நம்மளை இந்த நேரத்துல கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துட்டே தான் நிக்கிறாரு. ஏன்னா அந்த தெருவெல்லாம் லைட் எல்லாம் இருக்குங்க. இவரும் பார்த்துக்கிட்டு என்னடா எதுக்கு கூப்பிடுறான், ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, இவன் வீட்டுக்கு போகாம ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறானா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய காளியப்பனும் என்ன பண்றாருன்னா வேகமா நடந்து அந்த மண் ரோட்டை தாண்டி போறாருங்க. மண் ரோட்டை தாண்டி போகும்போதே அவங்க அப்பா இருக்கிறார் இல்லையா, காளியப்பனுடைய அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முழிச்சு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்னடா இவன் இங்க தானே நின்னான், இவன் எதுக்குடா அங்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் எந்திரிச்சு வெளியே வர்றாருங்க. வெளியே வந்து காளியப்பான்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே வர்றாரு. ஆனா காளியப்பன் திரும்பியே பார்க்கல. அந்த நபர் கூப்பிடக்கூடிய அந்த திசையை நோக்கி அவரும் நடந்து போறாருங்க. ஆனா அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா கரெக்டா ரோட்டுக்கு இந்த பக்கத்துல நம்மளுடைய காளியப்பன், அந்த பக்கத்துல அந்த வாட்ச்மேனுங்க. அந்த வாட்ச்மேனுடைய முகம் சரியா தெரியவே இல்லை. ஆனா இந்த தடவை என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காளியப்பனுடைய கால்கள் ரெண்டுமே அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லைங்க. அந்த நபர் இறங்கி அந்த பக்கமா நடக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய காளியப்பன் அந்த நபருடைய பின்னாலே நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாலே நடக்கிறாரு. அந்த நபர் அங்க இருந்து ஒரு சுடுகாடு பக்கமாட்டு இந்த நபரை நம்மளுடைய காளியப்பனை அப்படியே கூட்டிட்டு போறாருங்க. அவர் முன்னாடி நடக்க இவர் பின்னாடி நடக்குன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறாருங்க. அதுக்கு பின்னால நம்மளுடைய காளியப்பனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் கத்திக்கிட்டே ஓடி வர்றாரு. டார்ச் லைட்டையும் அடிச்சுக்கிட்டே வர்றாரு. டே எங்கடா போறேன். ஆனா அவருடைய காதுல, நம்மளுடைய காளியப்பனுடைய காதுல அந்த சத்தமே கேட்கலைங்க.
அவரும் பின்னாலேயே போயிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த 2 நபர்களையும் காணலைங்க. அதாவது அந்த வாட்ச்மேனையும் காணல. அவங்க அந்த வாட்ச்மேனை அவங்க அப்பா பார்க்கவே இல்லையா அந்த டைம்ல. இவர் மட்டும்தான் நடந்து போறதை பார்த்துருக்கிறாரு. ஆனா இப்போ அந்த மெயின் ரோட்ல அந்த 2 நபர்களும் இல்லைங்க. என்னடா பண்றது, என்னுடைய மகன் எங்கடா போனா, என் பிள்ளைய காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதறிக்கிட்டு அவரு அந்த ரோட்டை நோக்கி ஓடுறாருங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய காளியப்பன் இருக்கிறார் இல்லையா, அந்த வெள்ளை லுங்கின்னு சொல்லக்கூடிய லுங்கி கட்டி இருக்கிறாரு. அதுல செக் செக்கா கட்டம் கட்டமா இருக்குமா, அந்த மாதிரி லுங்கி கட்டியிருந்ததுனால டக்குன்னு இவர் டார்ச் லைட் அடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்களுக்கு இடையில இந்த நபர் நடந்து போறதை பாக்குறாருங்க. அதாவது காளியப்பன் போறதை அவங்க அப்பா பாத்துடுறாரு. பார்த்தவர் இவர் என்ன பண்றாருன்னா, சரி ஒருவேளை நம்ம கூப்பிடுறது கேட்காம தான் போறான் போல இருக்குது, நம்ம பின்னாலே போய் அவனை எப்படியும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா பின்னால ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துக்கு அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னால போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேனான அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய காளியப்பனுக்கு அந்த வாட்ச்மேன் மட்டும் தாங்க தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அப்படியே பின்னாலே போயிட்டே இருக்கிறார். அந்த நபர் அங்க இருக்கக்கூடிய ஒரு பாலம் கிணத்துக்கு, அதாவது ஏற்கனவே பாலடைஞ்சு போய் கிடந்த ஒரு தோப்புடைய ஒரு கிணறு தாங்க அங்க இருக்குது. அந்த தோப்பெல்லாம் பராமரிக்காம விட்டு அவ்வளவுமே மற்ற அந்த கருவேல மரங்கள் வளர்ந்து அந்த இடமே அடைஞ்சு போய் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த பாலடைந்து போன அந்த கிணத்துல போய் அந்த நபர் அப்படியே குதிக்கிறாருங்க. குதிக்கும் போது நம்மளுடைய காளியப்பனை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாருங்க. என்ன அப்படின்னா, நீ இங்க குதி, அப்பந்தான் உன்னுடைய தலைவலியும் வாந்தியும் தீரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க குதிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அவர் குதிச்சிடுறாரு. அதன் பிறகு இவருடைய கால் வந்து இவருடைய கண்ட்ரோலுக்கு வருதுங்க. அதாவது நம்மளுடைய காளியப்பனுடைய கண்ட்ரோலுக்கு வருது. காளியப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அந்த இது வரைக்கும் போயிடுறாரு. அந்த திண்டு மாதிரி இருக்குது, அந்த கிணத்தை சுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த திண்டுல போய் நிக்கும் கரெக்டா இவங்க அப்பா பின்னால இருந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு ஓடியே வந்தார் இல்லையா, ஓடி வந்த இவங்க அப்பா சரட்டுன்னு நம்மளுடைய காளியப்பனை தூக்கி இந்த பக்கம் வீசிடுறாருங்க. தூக்கி வீசி கீழே விழுந்த பிறகு இவர் அதன் பிறகு தாங்க அந்த மைண்ட் செட் அவருக்கு செட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் கண்ட்ரோலில் வந்துருச்சு, ஆனால் மைண்ட் அவருக்கு கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்திருக்குது. அதன் பிறகு தான் அப்பா அப்பாங்கிறாரு. அதன் பிறகு தாங்க அந்த இடத்துல ஏன்டா இங்கே வந்த, எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாட்ச்மேன் தான் யா என்ன கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு. அது எப்படிரா, ஒன்ன ஒருத்தன் கூப்பிட்டானா நீ இந்த நேரத்துக்கு போயிடுவியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா, என் மைண்டு ஃபுல்லாக அவனை பார்த்து தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கால்கள் வந்து எந்த கண்ட்ரோலும், அதாவது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல, அந்த நபருடைய கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி இருந்தது. அவன் பின்னாலே நான் போயிட்டு இருந்தேன். அவன் இந்த கிணத்துக்குள்ள குதிக்க சொன்னான். நல்ல வேளை அந்த நேரத்துக்கு அவன் குதிச்சுட்டான். எனக்கு அப்பந்தாங்க, அவன் குதிச்ச பிறகு தாங்க என்னுடைய கால்கள் வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்தது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய காளியப்பன் அவங்க அப்பா கிட்ட எடுத்துன்னு சொல்றாருங்க. சரிப்பா, நம்ம இங்க நிக்க வேண்டாம், ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியுது, ரொம்ப தப்பா தெரியுது, இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கரகரான்னு இழுத்துட்டே வந்துடுறாருங்க காளியப்பனை வீட்டுக்கு. அவங்க அப்பா கூட்டிட்டு வந்த பிறகுதாங்க அடுத்த விஷயம் நடக்குது. அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல பேசவே செய்யாதப்பா, அவங்க எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ உள்ள போய் படு அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல அவங்க வந்து மாரியம்மனை வந்து குலதெய்வமா கும்பிட்டு இருக்கிறாங்க. அந்த தெய்வத்துடைய திருநீரை எடுத்து இவருடைய நெற்றியில போட்டு இப்ப போய் படுப்பா, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரையும் படுக்க வைக்கிறாருங்க. இவரும் வந்து படுத்துடுறாரு, அவங்க அப்பா வந்து படுத்துடுறாரு. அவங்க அப்பா இந்த தடவை என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வாசலுக்கு நேரம் குறுக்கவே படுத்துறாரு. எதுக்காக அப்படின்னா, இந்த கதவை திறந்துட்டு அவன் போயிடக்கூடாது, வேற ஏதாவது பிரச்சனை நம்மளுடைய பையன் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டாருங்க. அதனால அப்படியே படுத்திருக்கிறாரு. ஆனா அவர் தூங்கவே இல்லை. கிட்டத்தட்ட காலையில 5:30 மணி வரைக்கும் அவர் தூங்காம தான் இருந்திருக்கிறாரு. காலையில இவர் எப்பவுமே தோட்ட வேலைக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரு. அந்த நேரத்துக்கு தன்னுடைய மகனை போய் எட்டி பார்க்கிறாரு ரூம்ல. அவர் நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஒரு பிரச்சனை இல்லை, மகன் தூங்கிட்டு இருக்கிறான், அவனை எழுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனைவி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறாரு. அவனை எழுப்ப வேண்டாமா, அவன் வரும்போதே லேட் ஆயிடுச்சு, அதனால நீ அவனை எழுப்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் வாந்தியெல்லாம் எடுத்தார் இல்லையா, அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துருக்குறாங்க. அதனால நீ அவனை எழுப்ப வேண்டாம், அவன் எழும்பும்போது எழும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து வயல் வேலைக்கு போயிடுறாருங்க. தன்னுடைய தம்பியும் இந்த மாதிரியான அந்த மெக்கானிக்கல் வேலைக்கு போயிடுறாங்க. அங்க வீட்டுல இருக்கிறது 2 பெண்கள் தாங்க, யாரு அம்மாவும் தங்கையும் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த கிச்சன் வேலைகளை வந்து எடுத்து போட்டு செய்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்குங்க விடிய காலையில. அந்த 11 மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அப்பந்தாங்க முழிச்சு இவர் வெளியே வந்து உட்கார்றாரு. வெளியே வந்து உட்கார்ந்தவருக்கு ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னா, வீட்டுல எந்த பரபரப்பும் இல்லை, எல்லாமே சும்மா தான் இருக்கிறாங்க. நம்ம உண்மையிலே போனோமா இல்ல நமக்கு நடந்தது கனவா அப்படிங்கிற ஒரு டவுட்ல தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. சரி, நமக்கு பார்க்கும்போது அது கனவு மாதிரி தான் தெரியுது, நம்ம இங்க இருந்து போகவே இல்லை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாருங்க. அவருக்கு அது வந்து ஒரு கனவு மாதிரியே தாங்க தெரிஞ்சுட்டே இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா மத்தியான நேரத்துக்கு சாப்பிட வர மாட்டாரு. இவங்க அம்மா தான் எடுத்துட்டு போய் அந்த தோப்புல இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, சாயந்தர வேளையில பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல வந்து மீன் பிடிப்பாரு. அதாவது இந்த குளத்து மீன் சொல்லுவாங்க இல்லையா,
இல்லையா, அந்த மாதிரி மீன்களை பிடிச்சு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு கொண்டு வருவாருங்க. அப்படி அந்த மாதிரி மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாருடா உங்க அப்பா, போய் அந்த மீனை எடுத்துட்டு வா, நம்ம கழுவி கறி வைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அவங்க அம்மா சொல்றாங்க. சரி, காளியப்பன் என்ன அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாவே வெளியவே போகலைங்க. அப்பா ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் இல்லையா, நம்ம கனவாதான் கண்டமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்தாலும் அப்பாவே சொன்ன மாதிரி இருந்ததே அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய காளியப்பன் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகல. சரி, அம்மா சொல்றாங்களே, மணி ஒரு 6 தானே ஆகுது, அப்பா எப்படி இந்த இடத்துல தான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் மீனை எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் தேடி போறாருங்க. அவங்க அப்பா எப்பவுமே பதிவா ஒரு இடத்துல இருந்து மீன் பிடிப்பாரு, ஒரு குளத்தங்கரையில. அந்த இடத்துக்கு கரெக்டா போறாருங்க. அங்க போய் பார்க்கும்போது கரெக்டா அவங்க அப்பா மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த தடவை அவங்க அப்பா போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் தாங்க அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ச்மேன் போட்டிருந்தார் இல்லையா ஒரு ஷர்ட், அதே ஷர்ட் தாங்க இப்போ அங்க போட்டுட்டு அவங்க அப்பா இருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. சரிப்பா, நான் மீன் எடுக்க வந்தேன், நான் மீன் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த சட்டியை பார்க்கும்போது அதுல ஒரு 5 மீன்கள் இருக்குங்க. இந்த சுலோபியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனோட பேர் சொன்னாரு. அந்த மீனை இவங்க எப்படி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா, தென்னை மர ஈக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதை கண்ணு வழியா குத்தி அதை மொத்தமா கெட்டி அந்த ஈக்கு குச்சியை தாங்க கையில வச்சிருப்பாங்க. அப்படியே தூக்கிட்டு தான் வருவாங்க. அதுல மீன்கள் தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டு இவரும் வந்துடுறாரு. அப்பாவுடைய முகத்தை அவரு ஸ்ட்ரெயிட்டா பார்க்கல. ஏன் அப்படின்னா, அப்பா மீன் பிடிக்கிறதுல ரொம்ப அந்த தீவிரமா பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அப்பா திரும்பி கூட பார்க்கல. சரி, நம்ம சொல்லியாச்சு இல்லையா, நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு அவர் கிட்ட நெருங்கிடுறாரு. வீட்டுக்கும் அந்த குளத்துக்கும் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 300 அடி தூரம் தாங்க இருக்கும். அப்படி அந்த 300 அடி தூரத்துல இருந்து இவர் ஒரு 150 அடி தாங்க வந்திருப்பாரு. அந்த நேரத்துல இவருடைய வீட்டுல பயங்கரமா சத்தம் கேட்குது. அது அப்பாவுடைய வாய்ஸ் கேட்குது. என்னடா அப்பாவுடைய வாய்ஸ் கேட்குது, அப்பா அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, இங்க என்ன வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா ஓடி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு பார்க்கும்போது அப்பா வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. நின்றுகிட்டு அவங்க அம்மா கிட்ட கத்திக்கிட்டே இருக்கிறாரு. நான் அவனை வெளியே விட வேண்டான்னு சொன்னேன் இல்லையா, நீ எதுக்கடி வெளியே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா கத்துறாருங்க. இதை பார்த்துக்கிட்டு, எப்பா ஒன்றும் இல்லப்பா, நான் தான் மீன் எடுக்க வந்து, நீ அங்கே தானப்பா இருந்த, இப்போ என்னப்பா சட்டையை மாற்றி போட்டுருக்கிற, அங்கே நீல கலர் சட்டை போட்டு இருந்த, இங்கே வேற சட்டை போட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா இந்த மாதிரி விவசாய வேலைகளுக்கு போகும்போது சட்டையே போட மாட்டாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுடுங்க, சட்டையே போட மாட்டாரு. இப்போ தன்னுடைய மகனை ரிட்டர்ன் பார்க்க போறதுக்காக தான் ஒரு சட்டை எடுத்து அவர் போட்டிருக்கிறாரு. டே, நான் என்னைக்கிடா சட்டை போட்டுக்கிட்டு விவசாயத்துக்கு போயிருக்கிறேன், எது இருந்தாலும் ஒரு லுங்கி மட்டும் தான்டா கட்டியிருப்பேன், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாருங்க. ஐயோ, ஆமா அதுவும் சரிதானப்பா, ஆனா அங்க நீல கலர் சட்டை போட்டு இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாருங்க. சரி சரி, இதை அப்படி பேச விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா தங்கையெல்லாம் வீட்டுக்குள்ள அனுப்பிக்கிட்டு காளியப்பனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, காளியப்பனை கூப்பிட்டுட்டு இங்க தள்ளி வர்றாருங்க. என்னடா சொல்ற, எங்க மீன் எடுத்துட்டு வந்த காட்டு அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு செட்டு மீனை கையில கொண்டு வந்தேன்னு சொன்னார் இல்லையா, அந்த மீனை காட்டுன்னு சொல்லும்போது அவர் கையில அந்த ஈக்கிள் மட்டும்தாங்க இருக்குது. அதாவது அந்த ஓலையில இருக்கக்கூடிய அந்த கம்பு குச்சி இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் இருக்குது, மீனை காணல. டே, ஆல்ரெடி நான் மீன் பிடிச்சி கொண்டு ஆனால் போட்டிருக்கேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டியை காட்டுறாங்க. அந்த சட்டியில பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10-15 மீன் இருக்குது. அது அவங்க அப்பா பிடிச்சிட்டு வந்தது. என்ன நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்கிறாருங்க. ஆனா அந்த இடத்துல அங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றாரு காளியப்பன். ஆனா அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான டவுட்டுங்க. என்னடா சொல்ற, நேத்தைக்கு நைட்டு இந்த மாதிரி தான் நீ சொன்ன அப்படின்னு சொன்னோன்னதான் அவருக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நேத்தைக்கு நைட்டு நம்ம நடந்தது எல்லாமே உண்மை, அது கனவு கிடையாது அப்படிங்கிறத அப்பந்தாங்க புரிஞ்சுக்கிட்டாரு. நேத்தைக்கு நைட்டு நான் உன்ட்ட சொன்னோம்லடா, இந்த மாதிரி வெளியே போகாது, நீ இங்கே இருந்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி திட்டும்போது, அம்மா சொன்னனால தான் வந்தேன், நான் அது ஒரு கனவு தான்ப்பா நினைச்சேன், உண்மையிலே நடந்திருக்கு, நீங்க இப்ப சொன்ன பிறகுதான்ப்பா எனக்கு அது நினைவுக்கே வருது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல காளியப்பன் சொல்றாரு. சரி, ஒன்னும் இல்லப்பா, நீ இனிமேல் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகாத, வாங்காத, வைக்காத அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல பேசி விட்டுறாருங்க. இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், 2-3 நாள் வீட்டிலே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அதாவது பெருசா எடுத்துக்கலைங்க, அது ஒரு கனவு மாதிரி வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் விட்டுறாரு. ஆனா இவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள வீட்டை தொடர்ந்து வந்திருக்குது, அவங்களுடைய குலதெய்வமான மாரியம்மன் கோயிலுக்கு போய் சில பல பூஜைகளை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய காளியப்பனை கூப்பிடுறாங்க. அப்படி காளியப்பனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் தாங்க அங்கிருந்து பஸ் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தாங்க இவங்களுடைய அந்த குலதெய்வ கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கும் போறாங்க. மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, அந்த கோவிலுக்கு போறாங்க. அப்படி அந்த கோவில்ல போய் சில பல பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இவருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரியே தெரியலங்க, அப்படியே விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டுங்க, அதாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய வீட்டுக்கு பின்பக்கத்துல யாரோ குலவை போடக்கூடிய சத்தம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த குலவை சத்தம் ஆல்ரெடி இந்த கோவில்ல கேட்கலாம், அல்லாம இந்த சடங்கான பிள்ளைகளுக்கு இந்த தண்ணீர்
ஊற்றும் போது மஞ்சள் தண்ணீர் நீராட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல குலவை போடுவாங்க, குலோலோலோன்னு சத்தம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சத்தமும் கேட்குதுங்க. என்னடா இது இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டப்புன்னு முழிக்கிறாருங்க. யாரு? நம்மளுடைய காளியப்பன். முழிக்கும் போது கிட்டத்தட்ட மணி 2ங்க. அவர் முழிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த சத்தமும் அவருக்கு கேட்கல. ஆனா அவர் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த அந்த இடத்துல பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்னால அதே ட்ரெஸ், அதாவது அந்த ப்ளூ கலர் சட்டை, அதே மாதிரியான கடும் நீல கலர்ல வந்து அவர் ஒரு பேண்ட் போட்டிருந்த ஒரு நபரை பார்த்தார் இல்லையா, அந்த நபர் அப்படி நிற்கிறாரு. அவருடைய முகம்லாம் அழுகி போயிருக்குது, கண்ணெல்லாம் வெளியே வந்து இருக்குது. ஒரு வித்தியாசமான அழுகி போன உடல் அப்படி பார்க்குறாருங்க. அது ஆணு வாயை பிளந்திருக்குங்க. அதை பார்த்ததும் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுடைய கதவு திறந்துட்டு, அதாவது ரூமுடைய கதவு திறந்துட்டு. ஆல்ரெடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா அந்த வாசல் பக்கத்தில் தானே படுத்திருப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாசல் கிட்ட படுத்திருந்த அவங்க அப்பா டப்புன்னு எழும்பி இவரை பிடிச்சிடுறாருங்க. எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா உள்ளன்னு சொல்லி இவர் கையை காட்டுறாருங்க. என்னடா உள்ளங்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கிறாருங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு அதுக்கு மேல வார்த்தைகள் வரல. நம்மளுடைய காளியப்பனுக்கு பயத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த இடத்துல அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, அவருடைய அப்பா, அதாவது காளியப்பனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, சரிப்பா நீ இதுல நில்லு, நான் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு உள்ள போய் பாக்குறாருங்க. அப்படி உள்ள போய் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க யாருமே இல்ல. அவர் உள்ள எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறார். அந்த ரூமுக்குள்ளாடி என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அந்த நேரத்துக்கு இவர் கத்திட்டு வெளியே ஓடி வந்தார் இல்லையா, இந்த சத்தம் கேட்டு அம்மா மற்றும் தங்கை முழிச்சு வெளியே வர்றாங்க. முழிச்சு வெளியே வந்தவங்க நம்மளுடைய காளியப்பனை பார்த்து மறுபடியும் கத்துறாங்க. ஆன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க தங்கை மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு அவங்க அப்பா வெளியே ஓடி வர்றாரு. இந்த சத்தம் கேட்டு தாங்க அவங்க தம்பியும் வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க தங்கச்சி வந்து அம்மா மடியில மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அம்மாவுக்கு பேச்சு மூச்சு வரமாட்டேங்குது. அந்த இடத்துல தண்ணீர் எடுத்துட்டு வந்து அவங்க தம்பி தாங்க எல்லாருக்கும் முகத்தையும் தடிக்கிறாங்க. ஆனா இந்த குத்துக்கல்லு மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறாருங்க நம்மளுடைய காளியப்பன். பக்கத்திலே நிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, டே என்னன்னு சொல்லி உழுப்புறாருங்க. ஆனாலும் காளியப்பனால பேச முடியல, எதையும் பார்க்க முடியலைங்க. அந்த இடத்துல அவர் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மறுபடியும் தண்ணீர் எடுத்து தெளிக்கிறாருங்க. தெளிச்ச பிறகு கொஞ்சம் அந்த நார்மல் மூடுக்கு வர்றாரு. அதன் பிறகு கேட்கிறாரு, என்னடா ஆச்சுன்னு சொல்லும்போது அவரால் பேசவே முடியல, அந்த தங்கையால பேச முடியல. கடைசியா எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க அம்மா மற்றும் தங்கை எதை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா, காளியப்பன் உறைஞ்சு போய் நின்னார் இல்லையா, அவர் உறைஞ்சு நின்றுகிட்டு இருக்கும்போது அவருடைய பின்பக்கத்துல அந்த அழுகி போன அந்த உடல் வந்து அப்படியே எட்டி பார்த்துருக்குங்க. இதைத்தாங்க அந்த பெண்கள் பார்த்துருக்குறாங்க. பார்த்து கதறி அந்த மாதிரி ஆயிருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க எடுத்து சொல்ல. ஆனா அவங்க அப்பா கண்ணுக்கு மட்டும் இது தெரியவே இல்லைங்க. அதை தம்பிக்கும் தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம், நம்ம குடும்பம் மாட்டிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மாரியம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த திருநீர்லாம் அவங்க வீட்டுல இருக்கும், திருநீர் குங்குமம் எல்லாம் இருக்கும், அதை எல்லாருக்கும் பூசி விடுறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டு வாசல், அந்த வீட்டுக்கு உள்ளாடி எல்லா இடத்துலயும் அந்த திருநீரை அங்கங்கேயா தூவி விடுறாரு. விட்டுக்கிட்டு நீங்க போய் படுங்க, நான் பார்த்துக்கிடுறேன், இன்னும் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் வீட்டுக்கு ரூமுக்குள்ளாடி, அதாவது ரூமுக்குள்ள போய் படுக்கிறதுக்கு மனசுல தைரியம் இல்லைன்னு தாங்க சொல்லணும். உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி எல்லாருமே ஹாலில் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாலிலே படுத்து தூங்குறாங்க. ஆனா நம்மளுடைய காளியப்பனுடைய அப்பா மட்டும்தாங்க அந்த இடத்துல தூங்காம முழிச்சு இருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில அவருக்கு தெரியக்கூடிய சில நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட, இந்த மாதிரி மாந்திரிகர்கள் யாராவது தெரியுமா, இந்த மாதிரி என் வீட்டில் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு ஒவ்வொரு ஆளையா கேட்கும்போது, அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஊர் தாண்டி ஒரு திருநங்கை ஒரு பெண் இருக்கிறாங்க, மாந்திரிகவாதியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களை என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்மணி, அதாவது அவங்க பெண்ணா ஆனா அப்படிங்கிறது இல்ல, திருநங்கை, அவங்கள வந்து போய் பார்க்கிறாரு. நம்மளுடைய காளியப்பனுடைய அப்பா போய் பார்க்குறாங்க. பார்த்து இந்த விஷயத்த சொன்னோன்னா அந்த பெண்ணும், அதாவது அவங்களும் இங்கே வந்துடுறாங்க, அந்த திருநங்கையும் வந்துடுறாங்க. வந்து அந்த மாந்திரிக பூஜைகள்லாம் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணினது மட்டும் இல்லாமல் அதுக்கு இவ்வளோ செலவு, இதுக்கு இவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட அவங்க தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 6 பவுன், அதாவது 6 சவரன் வந்து நகை சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. அதை விற்று காசு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1 மாத காலம் மாந்திரிக பூஜையிலேயே போயிட்டே இருந்திருக்குது. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுடைய பத்திரத்தெல்லாம் அட வச்சுட்டாங்க. எல்லாமே அவங்க கையை விட்டு போகக்கூடிய லெவலில் கடைசி நேரத்தில் இந்த திருநங்கையா இருக்கக்கூடிய அந்த ஆள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களை காசு கேட்டு நச்சரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க.
கடைசியில் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, நீ எங்கள் உசுரை தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு தாங்க அந்த பெண் இவங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் காளியப்பனை வந்து பின்தொடரக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த திருநங்கையான மாந்திரிகவாதி சொல்லவே இல்லைங்க. காசை மட்டும் வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க காசை இழந்த பிறகு வேற வழி இல்லை, எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொன்ன பிறகு தாங்க அந்த பெண் அங்கிருந்து போயிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு மாந்திரிகரை பார்க்கவும் முடியாது, வைக்கவும் முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. ஏன்னா இந்த மாந்திரிகவாதியாட்டு வந்த அந்த திருநங்கை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அது செய்கிறோம், இது செய்கிறோம், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க அப்படிங்கிறது மாதிரி பயமுறுத்தி வச்சு தான் இந்த காசு பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய காளியப்பனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கை ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட 2 மாதங்கள், அதாவது அவர் படுத்த படுக்கையில இருந்து உடல் வந்து ரொம்ப சுருங்கி போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கள் அப்பாவுடைய பேரை வந்து யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு நாகர்கோவிலில், அவரை போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க எங்களை தேடி வர்றாங்க 2010 காலகட்டத்தில். அப்படி தேடி வரும்போது நான் எங்கள் அப்பாவுடைய இன்னொரு சிஷியன்னு சொல்லலாங்க, அவர் ஒரு சிங்காரம் அவருக்கு பேர். நாங்கள் 3 பேர் இருந்தாங்க. அந்த இடத்துக்கும் போனோம், அந்த வீட்டுக்கும் போனோம். அங்கே போய் பார்க்கும்போது நம்மளுடைய காளியப்பன் இருக்கிறார் இல்லையா, அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார். அவருடைய உடல் வந்து ஒரு சாவை தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்குது. சரின்னு சொல்லி நாங்க வந்து அங்க பல பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி எங்க அப்பா பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா இறந்து போய் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ச்மேனுடைய ஆன்மா யாரு அப்படிங்கறதான் எங்க அப்பா அந்த இடத்துல காளியப்பனுடைய அப்பா கிட்ட எடுத்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக்கமா சொன்னாரு. அது எனக்கு கூட மறந்துருச்சு. அதன் பிறகு இப்ப காளியப்பன் சொன்ன பிறகுதான் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சது. அதனாலதான் தெளிவா சொல்ல முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காளியப்பன் வந்து இந்த காங்கிரீட் வேலைக்கு போவாருன்னு சொன்னேன் இல்லையா, ஊர்ல இருக்கக்கூடியவங்க கூட இந்த காங்கிரீட் வேலை அந்த மாதிரியான வேலைகள்லாம் போவார். அதுல மெயினா அந்த ரோட்டு சைடு காங்கிரீட்னு சொல்லுவாங்க, இந்த ஓடை வைக்கிறது, அந்த சைட்ல காங்கிரீட் போடுறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் கூடுதல் போவாரு. அது காங்கிரீட் வேலைக்கு போவாரு. அப்படி போன ஒரு இடத்துல இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தெருவுல காங்கிரீட் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காங்கிரீட் போட ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் வாசல் பக்கத்துல வந்து ஒரு கேட்டு போட்டு அதுல ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 45-50 வயசுக்குள்ளாடி இருக்குங்க. அப்படி ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வாட்ச்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய அந்த கேட்டு சைடு இருக்கு பாத்தீங்களா, ரோட்ல இருந்து அந்த கேட்டு சைடு வரைக்கும் நீங்க காங்கிரீட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த இடத்துல என்ன அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த முனிசிபாலிட்டில எல்லாம் வந்து இந்த அளவுக்கு மேல காங்கிரீட் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவு இருக்கும். அதை தாண்டி போட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் காசு வந்து நஷ்டமாயிடும். அதனால அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டருக்கும் இவருக்கும், அதாவது அந்த வாட்ச்மேன் இருக்கிறார் இல்லையா, இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வாய் தகராறு ஏற்படுது. நீங்க வர போட்டுதான் போகணும்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்ல, இவரு முடியாதுன்னு சொல்ல, அப்படி பேசி நடந்துகிட்டே இருக்கும்போது, அந்த மாதிரி பேச்சு நடந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய காளியப்பன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாருன்னா அந்த காங்கிரீட்டை இழுத்து கூட்டுவாங்க இல்லையா மம்பட்டி வச்சு, அந்த மம்பட்டி வச்சு கூட்டிகிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அவங்க 2 பேருக்குள்ளாடி சண்டையே வந்துருதுங்க. அதாவது வாட்ச்மேனுக்கும் கான்ட்ராக்டருக்கும் சண்டை வந்துருது. சண்டையில மாறி மாறி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எங்கேயும் பிடிச்சி தள்ளுனையில அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய காளியப்பனுடைய மேல அப்படியே வந்து விழுந்துடுறாரு. அப்படி விழுந்த உடனே இவர் கோபத்துல அந்த வாட்ச்மேனை கையில இருக்கக்கூடிய மம்பட்டியை எடுத்து முதுகுல ஓங்கி அடிச்சிடுறாருங்க. அப்படி ஓங்கி அடிச்ச உடனே அந்த நபருக்கு நல்ல வலி பொறுக்க முடியல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடுறாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. யாரா? நம்மளுடைய காளியப்பனை. அப்படி அரெஸ்ட் பண்ணி பேச்சுவார்த்தையில அந்த கேஸ் இல்லாம அதை முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா கேஸ் ஆச்சுனாக்கி பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர் அவருக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து ஒதுக்கி விட்டுறாரு. இனி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படி காசை வாங்கிட்டு போன அந்த வாட்ச்மேன் கிட்டத்தட்ட அவர் உயிரோட இருந்த நாள் ஒரு 28 நாளுங்க. என்ன அப்படின்னா அந்த வாட்ச்மேனுக்கு மனைவி பிள்ளைகள் யாருமே கிடையாது. அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களாம். இவர் சிங்கிளா தான் இருக்கிறாரு. அதுவும் அவருடைய சொந்த வீடான ஒரு சின்ன வீடு தாங்க. ஒரு 4 சென்ட் பூமி இருக்குது. அதை சுத்தி காம்பவுண்டு, அதுல கேட்டு போட்டிருக்கிறாரு. அவருடைய வீட்டுல வந்து அவர் சிங்கிளா தான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் வேலை பார்க்கறது என்னன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 400-500 மீட்டர் தாண்டி தான் வரணும் அவங்க வீட்டை விட்டு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுக்கு வாட்ச்மேனா இருக்கிறாரு. ஆனா அந்த வீட்டுல ஆள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதாவது அந்த பெரிய வீட்டுல இவர் சும்மா வாட்ச்மேன், பகல்ல மட்டும் தான் இருப்பார், நைட்லாம் இருக்க மாட்டாராம். அப்படி இருந்த வாட்ச்மேனுக்கு தான் இந்த அடி விழுந்திருக்குது. இவரும் இறந்து போயிடுறாருங்க ஒரு 28 நாள்ல. அப்படி இறந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 நாட்கள் இந்த வாட்ச்மேனை காணலையேன்னு எல்லாருமே தேடிட்டே இருந்திருக்கிறாங்க. சரி எங்கேயாவது போயிருப்பான் போல இருக்குது, வந்துருவான், ஏன்னா பிள்ளைகள் இல்ல தள்ளைகள் இல்ல யாருமே
இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தேடாமலே விட்டாங்க. ஆனா அந்த நபர் வந்து வீட்டுக்குள்ளே இறந்து போய் கிட்டத்தட்ட 6வது நாள் அழுகின உடல்ல தாங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நாற்றம் தாங்க முடியாம அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போய் பார்த்து தாங்க இந்த மாதிரி போலீஸை வர வச்சு இந்த மாதிரி அந்த நபர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் தாங்க அந்த சடலத்தை வாங்கி அடக்கமே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இறந்து போன நபருடைய ஆன்மா எதனால இறந்துச்சு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல சொல்லுது. இந்த மம்பட்டி எடுத்து இவர் அடிச்சார் இல்லையா, அது ஏதோ வசம் இல்லாம அவருக்கு அடிபட்டுருச்சு. ஆனா கிட்டத்தட்ட அவர் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த நபர் அந்த அடிப்பட்ட அந்த இடத்துல இருந்து எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த அடிப்பட்டதுனால தான் இறந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே அந்த ஆன்மாவுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய காளியப்பனை பழி வாங்குறதுக்காக அது இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதாவது பின்தொடர்ந்து அவரை எப்படியாவது கொல்லணுங்கிற முயற்சியில தான் அது இவ்வளவு தூரம் பண்ணிட்டே இருந்திருக்குது. கடைசியா ஒரு வழியா அவருடைய உடலுக்குள்ளாடியே வந்துருச்சு. அப்படி வந்த பிறகு தாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எங்க அப்பா தாங்க எடுத்து சொல்றாரு. எங்க அப்பா சொன்னதை கேட்டுட்டு இப்ப ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். உனக்கு என்ன வேணும், எது வேணும், இங்க இருந்து வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்க அப்பா சொல்லி பாக்குறாருங்க. ஆனா அது என்ன சொல்லுது அப்படின்னா, இவனுடைய உயிர் தான் எனக்கு வேணும், இவனை நான் எடுத்துக்கிட்டு தான் போவேன் அப்படிங்கிறது மாதிரி பயங்கரமா கர்ஜனையோட பேசிச்சிங்க. ஆனா எங்க அப்பா விடுறது மாதிரி தெரியல. உடனே அந்த இடத்துல இந்த பாவை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஆலமர கட்டையில அந்த படம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, மனிதனுடைய உருவத்தை வரைஞ்சி அதுல சில எந்திரங்கள் பூட்டப்பட்டு அதுல ஆணி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த ஆன்மாவை வந்து அந்த ஆணியில அடக்கி அதை எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆத்தங்கரையில தாங்க நாங்க புதைக்கவே செய்தோம். புதைச்சது மட்டும் இல்லாம அது வெளியே வராம இருக்கிறதுக்கான சில பல வேலைகள்லாம் செய்து முடிச்சு அந்த இடத்துல நம்மளுடைய காளியப்பனை எழும்பி உட்கார வச்சோம். காளியப்பன் நன்றாக தான் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் அந்த வீட்டில் இருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்ன அப்படின்னா, அந்த இடத்த எல்லாம் வித்துட்டாங்க. வித்துக்கிட்டு இவங்க கொஞ்சம் சிட்டி பக்கம் வந்துட்டாங்க. அவங்க தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடம் வந்து கொஞ்சம் சிட்டியான இடம். அங்கே இடத்த வாங்கி அங்கே ஒரு வீடை போட்டு இப்போ அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நாங்கள் ஃபோன் பண்ண டைமில் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. அதனால அவங்கள வேலைக்கு விட முடியாது. அதனால நானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய காளியப்பன் இந்த சம்பவத்தை நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட ரொம்ப மண்டாடி கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் இந்த சம்பவத்தை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட சொல்ல சொன்ன நம்மளுடைய காளியப்பனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிட்டேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறுபடியும் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.